ஜவ்வாதும் அந்த சந்தன வாசமும் அடித்த ஒரு இடம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வவ்வாலோட இந்த எச்சங்கள் வந்து அதிகமா இங்க இருக்குதுங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கீழே எவ்வளவு எச்சங்கள் இருக்குன்னு. இந்த இடத்துக்கிட்டக்க நம்மளால நிக்கவே முடியல. அவ்வளவு எச்சங்கள் வந்து இந்த வவ்வாலோட எச்சங்கள் வந்து காணப்படுதுங்க. இந்த மாதிரி இந்த சிவாலயங்கள்லாம் பெரிதளவுல வந்து பராமரிக்கப்படலை, இல்ல பாதுகாக்கப்படல, இதை வந்து யாருமே பெரிதளவுல வழிபடலை. இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா நாம மட்டும்தாங்க. ஏன் அப்படின்னா நாம வந்து இந்த வழிபாடுகள்ல இருந்து வெளியில போறோம். சோழிநாதர் சிவகாமியால் ஆலயம் 1000 ஆண்டுகளாக இது இருந்துகிட்டு இருக்கு. பெரிய நந்தி, நந்தியை வச்சே சொல்லிடலாம் ஒரு சிவாலயம் வந்து எவ்வளவு பெரியதுன்னு. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நந்தி வந்து ரொம்ப சின்ன நந்தியா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பெரிய நந்தியா இருக்கு பாருங்க. அந்த பாண்டியர்கள் கலைப்பாணியில செய்யப்பட்ட அந்த நந்தி எவ்வளவு பெரிய பிரகாரம்னு நீங்களே பாருங்க. இங்க இருந்து அங்க இருக்காரு நம்ம, அங்க இருக்க அந்த எல்லை வந்து அங்க இருக்குது. இவ்வளவு பெரிய ஒரு சிவன் கோவில், ஆனா பெரிதளவுல யாருக்கும் தெரியப்படல. தாமிரபரணி அந்த நதிக்கரையில பாத்தீங்கன்னா நிறைய சிவாலயங்கள் இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்துல. அப்படி அந்த ஒரு கிளை அந்த வாய்க்கால் பக்கத்திலே பாத்தீங்கன்னா ரொம்பவும் பழமையான, பெரிதளவுல யாருக்கும் தெரியாத பாண்டியர்களால கட்டப்பட்ட ஒரு பழமையான சிவாலயத்தை தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த சிவாலயத்தை பத்தி தான் நம்ம இந்த காணொலி முழுவதும் பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் அப்படின்ற ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கிலாக்குளம் அப்படின்ற ஊர்ல தாங்க இருக்குது. கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த தாமிரபரணி அந்த கிளை அந்த ஒரு இது போகுது, வாய்க்கால் போகுது. இந்த வாய்க்காலை ஒட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான சிவாலயம். பெரிதளவுல யாருக்கும் தெரியாது. பலிபிடம் பாருங்க, ரொம்பவும் ஒரு பெரிய மிகப்பெரிய பலிபிடம். பலிபிடத்துக்கு அப்படியே பாத்தீங்கன்னா நந்தி, நீங்க நந்தியை பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரு மிகப்பெரிய நந்தி. நந்தியை வச்சே சொல்லிடலாம் ஒரு சிவாலயம் வந்து எவ்வளவு பெரியதுன்னு. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நந்தி வந்து ரொம்ப சின்ன நந்தியா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பெரிய நந்தியா இருக்கு பாருங்க. அந்த பாண்டியர்கள் கலைப்பாணியில செய்யப்பட்ட அந்த நந்தி, அந்த அந்த மூக்குல எல்லாம் அந்த கயிறு இருக்குது எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. அதே மாதிரி கழுத்துல உள்ள மணி, இந்த மணி எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. கோவிலுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம விநாயகரோட அந்த சன்னதி இருக்குங்க. விநாயகர் வந்து ரொம்ப அழகா இருக்காரு. அது பக்கத்துல பாத்தீங்கன்னா மறுபுறம் வந்து முருகப்பெருமான் இருக்காரு. முருகப்பெருமானோட சிலை வந்து இங்க ரொம்ப அற்புதமான ஒரு சிலைங்க. நீங்க பெரிதளவுல எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. அவ்வளவு ஒரு நுணுக்கமான வேலைப்பாடு கொண்ட ஒரு முருகப்பெருமானோட சிலை. அந்த திருவாட்சி பாருங்க, மேல இருக்கிற திருவாட்சி எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. அதே மாதிரி முருகனோட அந்த முகம், அந்த மயில் வாகனத்துல இருக்காரு. பள்ளி தெய்வானை வந்து பக்கத்துல இருக்காங்க. அவ்வளவு ஒரு அழகான ஒரு அந்த சிற்பம் வந்து அவ்வளவு நுணுக்கமா செதுக்கியிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். இதுதான் பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு அந்த உள்ள வர்ற அந்த முன்னாடி இருக்கிற அந்த அர்த்த மண்டபங்க. ரொம்பவும் கலைநயமிக்க தூண்கள். ஆனா பெரிதளவுல வந்து இந்த தூண்கள் வந்து கற்தூண்களா இருந்தாலும் இன்னைக்கு வந்து அது மேல வந்து அந்த தெரியாம சுண்ணாம்பு அடிச்சதுனால நிறைய இந்த நுணுக்கமான அந்த வேலைப்பாடுகள் வந்து நம்மளால பார்க்க முடியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரகாரம்னு நீங்களே பாருங்க. இங்க இருந்து அங்க இருக்காரு நம்ம, அங்க இருக்க அந்த எல்லை வந்து அங்க இருக்குது. இவ்வளவு பெரிய ஒரு சிவன் கோவில், ஆனா பெரிதளவுல யாருக்கும் தெரியப்படல. என்ன காரணம் அப்படின்னா நம்ம வழிபாடுகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போறதுதான் இதுக்கு முக்கிய காரணம். ஏன்னா எத்தனையோ சிவாலயங்கள் போறாங்க, நிறைய ஊர்களுக்கு, அவங்க ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போவாங்க பெரிய பெரிய தலங்களுக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு தலங்களுக்கு பெரிதளவுல யாரும் வர்றதில்லை. அது ஒண்ணுதான் திரும்ப திரும்ப நாங்க எல்லா காணொலியும் சொல்ற ஒரு விஷயமாவே இருக்குது. இந்த மாதிரி தலங்களுக்கும் நீங்க வாங்க. அப்படி நீங்க வந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான சிவன் கோயில்கள் பாதுகாக்கப்படும். தட்சிணாமூர்த்தி வந்து ரொம்ப அழகான ஒரு சிலை அமைப்புங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு அழகான கிட்டத்தட்ட ஒரு 2-3 அடி உயரம் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தட்சிணாமூர்த்தியோட சிலை.
தட்சிணாமூர்த்திக்கு அப்புறம் நம்ம இந்த சுற்றுப்பிரகாரத்துல நம்ம எப்பவுமே இந்த பக்கம் வரும்போது எங்க என்ன சிலைகள் இருக்கும், என்ன சுவாமி இருக்கும் அப்படின்னு பார்த்தா விநாயகர் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா விநாயகருக்கு பதிலா வந்து இங்க வந்து பெருமாள் வந்து அமர்ந்த கோலத்துல வந்து காட்சி கொடுக்குறாங்க. அமர்ந்த கோலத்துல அந்த கரந்தை மகுடத்தோட அந்த முற்கால பாண்டியர்கள் வழிபட்ட அந்த கலைபாணியில வந்து செய்யப்பட்ட ஒரு பெருமாளோட சிற்பம் இருக்குது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு தட்சிணாமூர்த்தியோட ஒரு சிலை வந்து இங்க நம்மளால பார்க்க முடியுதுங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவர் தன்னோட இடது காலை வந்து மடக்கி அமர்ந்த நிலையில வந்து இருக்காரு. ரெண்டு பக்கமும் ஒரு யானை வந்து, அதாவது ஒரு வரவேற்கிற விதமா இந்த இரண்டு பக்கம் வந்து ரெண்டு யானைகளை வந்து வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா தெரியும், இது பாண்டிய மன்னர்களால கட்டப்பட்ட கோவில். அதுக்கு இந்த கோவில்ல நிறைய ஆதாரங்கள் இருக்குங்க. கல்வெட்டு ஆதாரமா அப்படின்னு கேட்டா கல்வெட்டுகள் இங்க பெரிதளவு நம்மளால படிக்க முடியல, இருந்தாலும் ஆனா அவங்களோட சின்னமான மீன் சின்னம் கிட்டத்தட்ட இந்த கோவில்ல வந்து 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அந்த சின்னங்களை நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரி இந்த சிவாலயங்கள்லாம் பெரிதளவுல வந்து பராமரிக்கப்படல, இல்ல பாதுகாக்கப்படல, இதை வந்து யாருமே பெரிதளவுல வழிபடல. இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா நாம மட்டும்தாங்க. ஏன் அப்படின்னா நாம வந்து இந்த வழிபாடுகள்ல இருந்து வெளியில போறோம். இந்த வழிபாடுகள்ல இருந்து நம்ம வெளியில போகக்கூடாது. நம்மளோட இந்த தாய் வழி, அந்த ஒரு நம்ம மரபு வழியில நாம வந்து வழிபட்டது வந்து சிவாலயங்கள் தான். அதனால நிச்சயம் வந்து நிறைய சிவாலயங்களுக்கு போங்க. இதை ஒரு சின்ன கோரிக்கையா நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். ஏன்னா நம்ம போனா மட்டும்தான் ஒரு தலம் வந்து மேல வரும். நம்ம போனா மட்டும்தான் அங்க ஒரு பூஜை நடக்கும். யாருமே போகாம பூஜை நடக்காது. அதனால தயவு செஞ்சு நிறைய சிவாலயங்கள் உங்க ஏரியால இருக்குது, பழமையான இடங்கள் இருக்குன்னா தயவு செஞ்சு நீங்க அந்த சிவாலயத்தை போய் மிதிங்க. அப்படின்னா மட்டும்தான் இந்த சிவாலயங்கள்லாம் பாதுகாக்கப்படுங்க. ஒரு காலத்துல ஜவ்வாதும் அந்த சந்தன வாசமும் அடித்த ஒரு இடம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வவ்வாலோட இந்த எச்சங்கள் வந்து அதிகமா இங்க இருக்குதுங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கீழே எவ்வளவு எச்சங்கள் இருக்குன்னு. இந்த இடத்துக்கிட்டக்க நம்மளால நிக்கவே முடியல. அவ்வளவு எச்சங்கள் வந்து இந்த வவ்வாலோட எச்சங்கள் வந்து காணப்படுதுங்க. இது எப்படி சொல்லன்னு தெரியல. மன்னர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சிவாலயம் வந்து நமக்கு கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாம அதை பராமரிச்சுப்போம், நம்ம அதை பாதுகாப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் பண்ணாங்க. ஆனா நாம வந்து அதை வந்து அதுல அவங்களோட அந்த ஒரு ஆசையை வந்து நிறைவேற்றாம விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுதான் எங்களோட ஒரு மனம் வருந்த மாதிரியான ஒரு செயலா வந்து நாங்க அதை பாக்குறோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு வவ்வால் இங்க இருக்கு பாருங்க. இந்த கோவில்ல வந்து மூலவர் வந்து புறவேலிநாதர் அப்படின்ற திருநாமத்துல அழைக்கப்படுறாருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சதுர ஆவுடை கொண்ட ஒரு மிகப்பெரிய சுவாமி. சுவாமி முன்னாடி பாத்தீங்கன்னா உள்ள நந்தியும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நந்தி வந்து உள்ள இருக்குது. ரெண்டு பக்கமும் அழகான ஒரு துவாரபாலகர்கள். இந்த துவாரபாலகர்களுக்கு இந்த பக்கம் அப்படியே பாத்தீங்கன்னா ஜுரதேவர் அப்படின்ற அந்த நம்ம அந்த சிவபெருமானோட இன்னொரு ஒரு திருவுருவம் வந்து இங்க காட்சி கொடுக்குறாருங்க. ரொம்பவும் அமைதியான, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு அற்புதமான ஒரு திருத்தலம். இங்க வந்தீங்கன்னா நீங்க வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட உட்காந்து சாமியை வந்து வழிபட்டு போகலாம். நிறைய இடங்களுக்கு போவீங்க, ஒரு செகண்ட்ல உங்களை வெளியில தள்ளிடுவாங்க. ஆனா அந்த மாதிரி தலங்களுக்கு தான் நம்ம அதிகம் போறோம். இந்த மாதிரி தலங்களை வந்து நம்ம பெரிதளவுல போறதும் இல்லை, அந்த தலங்களை நம்ம மதிக்கிறதும் இல்லை. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி தலங்களுக்கு நீங்க வாங்க. அப்படி வரும்போது மட்டும்தான் இந்த தலங்கள் காப்பாற்றப்படும்னு மறுபடியும் இந்த காணொலியில நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சப்த கன்னிமார்களுக்கு பாத்தீங்கன்னா தனித்தனி, அதாவது இப்ப பாத்தீங்கன்னா ஒரே கல்லுல வந்து 7 உருவங்கள் திருவுருவங்கள் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா தனித்தனி சிலைகளா வந்து பெரிய பெரிய சிலைகளா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் வராகி அம்மன் எல்லாமே மிகப்பெரிய சிலைகளா இருக்குது. இங்க வந்து அம்மன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 அடி உயர ஒரு அம்மனோட சிலை. அம்மன் வந்து இங்க என்ன திருநாமத்துல அழைக்கப்படுறாங்கன்னா சிவகாமி அம்மாள்
அப்படின்ற திருநாமத்துல வந்து அம்மன் வந்து அழைக்கப்படுறாங்க. ரொம்பவும் அற்புதமான ஒரு திருத்தலம். அம்மன் பாத்தீங்கன்னா தெற்கு பார்த்தவாறு இருக்காங்க. தெற்கு பார்த்தவாறு இருக்கிற அம்மன் எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பரிகார ஸ்தலத்துக்குரிய அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலவர் வந்து கிழக்கு நோக்கியும், அம்மன் வந்து தெற்கு பார்த்தவாறும் இந்த கோவில்ல காட்சி கொடுப்பது ஒரு சிறப்பம்சமா பார்க்கப்படுது. இப்போ வந்து அந்த கிளாகுளத்தோட 18வது வார்டு கவுன்சிலர் அண்ணன் திரு சின்னத்துரை அவங்க வந்து இந்த கோவில்ல வந்து என்ன அந்த சிறப்புகள் இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்ப இந்த கோவிலை யாரு பராமரிச்சுட்டு வர்றா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்லுங்க. வணக்கம், நான் 18வது வார்டு கவுன்சிலர் பேசுறேன். இது வந்து பிரபலிநாதர் சிவகாமியால் ஆலயம் 1000 ஆண்டுகளாக இது இருந்துகிட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலமாக நம்ம ஆதிகுளம் என்று ராஜா வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்காப்புல. இப்போ பிரதோஷத்துக்கு கூட்டங்கள்லாம் கம்மியா வரும். இப்போ 300 பேர்கிட்ட வாராங்க. இப்போ பகுதியில் இருக்கிறவங்கலாம் வந்து சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு போறாங்க. இதுக்கு கோயிலுக்கு குடமுழுக்கு வந்து நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோம். கொடுத்ததுல 1,70,70,00,000 சேங்ஷன் ஆச்சு. இதுக்கு காணாத காரணத்தினால திருப்பி எஸ்டிமேட் போட்டு கொடுத்துருக்கோம். அது கண்டிப்பா 1 மாசத்துக்குள்ள வரும்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த அம்பாவுக்கும் குடும்பத்துக்கு கவர்மெண்ட்ல இருந்து திருப்பி மறுபடியும் நீங்க பத்தலன்னு சொல்லி திருப்பி பண்ணிருக்கீங்க. அண்ணன் தான் அவங்கதான் பாத்துக்கிட்டு இருக்காப்ல. பிரதோஷத்துக்கு எல்லாமே மத்தபடி எல்லாம் கோவில் பராமரிப்பு எல்லாமே அவங்க தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் கொடுக்கு. ஆமா, கவர்மெண்ட் கொடுக்காங்க. பூஜை செலவுகள் எல்லாமே. அதாவது எப்படின்னா ஒரு கால பூஜைக்குரிய இப்ப ஒரு பூசாரிக்குரிய அந்த ஊதியம் கொடுக்கறது வந்து கவர்மெண்ட் கொடுத்தாலும், இந்த கோவிலோட இந்த பராமரிப்பு செலவுகள் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்றது பாத்தீங்கன்னா இவங்கதான் வந்து முழுவதும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க வந்து அந்த அரசாங்கத்திட்ட இப்ப ஒரு மனு போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,75,00,000 ரூபாய் வந்து இதுக்கு ஒதுக்கி இருக்காங்க. அந்த பணம் பத்தல, ஏன்னா பத்தாது, இன்னும் கொஞ்சம் வேலைகள் அதிகமா இருக்கிறதுனால மறுபடியும் மனு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மறுபடியும் ஃபண்ட் வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து ஒரு திருப்பணியும் நடக்க இருக்குது. அதனால வந்து நம்ம HRNC நம்ம தமிழக அரசுக்கும் இந்த காணொலி மூலம் வந்து நாங்க ஒரு நன்றியையும் தெரிவிச்சுக்கொள்றோம். மாவட்ட கழகத்துக்கும் நம்ம நன்றியை நாங்க தெரிவிச்சு நன்றி. நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆவுடையப்பன் அவங்களோட முயற்சியால தான் இன்னைக்கு வந்து இந்த கோவிலுக்கு வந்து கூடிய விரைவில் வந்து திருப்பணி நடக்க இருக்குது. அவங்கதான் இந்த கோவிலை வந்து வெளியில சொல்லி அதாவது நம்ம இந்து சமய அறநிலைத்துறையிட்ட வந்து பரிந்துரை பண்ணி இந்த கோவிலுக்கு வந்து அந்த திருப்பணி அந்த குடமுழுக்கு பண்றதுக்குரிய வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அதனால வந்து ஐயாவுக்கும் எங்களுக்கு நன்றி. அதே வேளையில வந்து இந்து சமய அறநிலைத்துறை இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை ஒதுக்கியிருக்காங்க. அவங்களுக்கும் எங்க நெஞ்சார்ந்த நன்றிகள். மக்களாகிய நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஊருக்கு வாங்க. இந்த ஊருக்கு வந்துட்டு இந்த ஒரு சிவாலயத்தை வந்து பார்த்துட்டு போங்க. நான் லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம நீங்க உங்க குடும்பத்தோட வாங்க. நீங்க வந்துட்டு இப்படி ஒரு திருத்தலம் இருக்கிறத வந்து பார்த்துட்டு போனா மட்டும்தான் இந்த திருத்தலம் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வரும். அதே வேளையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் இங்க வருவாங்க. இது ஒரு மிகப்பெரிய தலமா மாறும். தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வாங்க. அடுத்து வேற ஒரு நல்ல ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.